இப்போது இந்த டிசைன் போட போகிறோம். இந்த பூ டிசைன் வந்து போட போகிறோம். எப்படி போடுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 பட்டன், இந்த 3 பட்டனில் இந்த லாஸ்ட்டு பட்டனில் இப்படி பண்ணுறோம். இதை உள்ள இப்படி விட்டுட்டு கை தெரியுதா? இந்த 3 பட்டனில் இப்படி பண்ணிக்கிறோம். 3 பட்டன் இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒயரை மட்டும் இந்த பக்கம் ரைட் சைடு இதை வந்து இப்படி இழுத்துக்கிறோம். இந்த ஒயரை இப்படி பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணிவிட்டு இப்போ உள்ள இன்சைடு வந்துட்டு இன்சைடு இந்த ஒயரை வந்துட்டு இதில் சொருவிக்கிறோம். ஒரே ஒரு பட்டனில் சொருவிக்கிறோம். இப்படி ஒரு பட்டனு 2 பட்டனில் இப்படி பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் வர்றோம். இந்த பக்கம் வந்துட்டு இப்படி உள்ளே நம்ம லாக் பண்ணிட்டோம்னா இந்த ஒயரை இப்படி வந்துடும். இங்கே இப்படி கொண்டு வந்துட்டு இதில் கொண்டு வந்து இப்படி பண்ணுறோம். இப்படி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இந்த ஆப்போசிட் பட்டன், இந்த பட்டனில் இப்படி பண்ணுறோம். அடுத்தது வந்துட்டு இப்படி இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒயரை இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துகிட்டு இதை மேலே இந்த பக்கம் கொண்டு வந்து இப்படி கொண்டு வரோம். இப்படி கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை வந்து இப்படி கொண்டு வரோம். இப்படி இழுத்துக்கணும். நம்ம இப்படி இழுத்து டைட்டாக இழுத்ததுக்கப்புறம் தான் இப்படி வரும். அந்த பூ டிசைன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இப்படி பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்துட்டு இங்கே கொண்டு வரோம். இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த அடியில் தான் நம்ம இந்த கை இங்கே வச்சுட்டு இந்த ஒயரை வந்து இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ இங்கே வர்றோம். இங்கே வந்துட்டு அடுத்தது வந்து இதில் கொண்டு வரோம். கொண்டு வந்து இப்போ வந்து இங்கே வந்துடுறோம். இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து நான் ஒரு டிசைன் போட்டிருக்கேன், இந்த பூ போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து இங்கே போட்டு காட்டுறேன். இப்போ இதை வந்து இன்சைடு இந்த பக்கம் கொண்டு வந்து அப்படியே இப்போ வந்து நம்ம சொருவிடலாம். இந்த கூடையில் வந்துட்டு இப்போ 2 பூ போட்டிருக்கோம். போட்டுட்டு ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 4 டிசைன் நான் போட்டிருக்கேன், 4 பூ போட்டிருக்கேன். அடுத்தது இந்த பக்கம் இந்த குமிழ் வைக்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வணக்கம்.